சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாமின் தேவன் என்ற நாமத்துக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. முதலாவதாக ஆபிரகாம் நீதியின் உண்மையான அர்த்தத்தை பார்க்க தொடங்கினான். ஆபிரகாமின் தேவன் என்ற பெயரின் உண்மையான அர்த்தம் இங்கே இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2 முறை தரிசனமானார். பின்பு 13வது அதிகாரத்திலும் 14வது அதிகாரத்திலும் அவர் அவனுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தரிசனமானார். பின்னர் அவர் அவனுக்கு 15வது அதிகாரத்திலும் பின்னர் 17வது அதிகாரத்திலும் தரிசனமானார். அப்போது அவனுக்கு 99 வயது. அந்த வயதிலே தனக்கு ஒரு குமாரனை கொடுக்கும் தேவனுடைய அற்புத வல்லமையை அவன் விசுவாசிக்க தொடங்கினான். அதற்கு முன் அவன் தனது சொந்த பலத்தினால் பிள்ளை பெறுவான் என்று விசுவாசித்தான். ஆனால் அவன் மிகவும் வயதான போது, அதாவது அவனுக்கு 100 வயதாக இருக்கும்போது, அவனுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும் வயதை கடந்தபோது, அவனுடைய சரீரம் பலவீனமாக இருந்தபோது, நம்பிக்கையற்ற நிலையில் தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். தேவன் ஒரு புதிய வல்லமையை அளித்தார். மரணத்தை வெல்லும் வல்லமை. அவனை நீதிமானாக்க அவனுக்குள் ஊற்றப்பட வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமையால் தான் அவன் நீதிமானானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 20லிருந்து 22வது வசனம் வரை. அவன் தன் சுயத்திலோ ஆற்றலிலோ பெருமை கொள்ளவில்லை. நாமும் நம்முடைய வேத அறிவு, சடங்குகள் மற்றும் செயல்பாடுகளால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாறுவதில்லை. விசுவாசத்தின் மூலமும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் பெறுவதன் மூலமும் நாம் என்றென்றும் நீதிமான்களாக மாற உதவுகிறது. இதுவே மறுபிறப்பின் பொருள். இது ஒரு சிறந்த அனுபவமாகும். இந்த புதிய ஜீவன் மற்றும் மரணத்தை வெல்லும் வல்லமையால் தான் நாளுக்கு நாள் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் அவருடைய பார்வையில் நீதிமான்களாக மாற வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள். ஆபிரகாமின் தேவன் என்ற நாமத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் 2வது காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் எப்படி தேவனுடைய சிநேகிதன் ஆனான் என்பதுதான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். தேவன் ஆபிரகாமுடன் அந்த காலத்திலிருந்து எல்லா ரகசியங்களும் பகிர்ந்து கொண்டார். நாமும் நமது தனிப்பட்ட ரகசியங்கள், பிரச்சனைகள், குறைபாடுகள் மற்றும் தோல்விகளை சுதந்திரமாக அவரிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாமும் தேவனுடைய சிநேகிதர்களாக மாறுகிறோம். ஒரு சிநேகிதர்களைப் போல அவரிடம் பேசுங்கள். நம்முடைய தனிப்பட்ட ரகசியங்கள், சோதனைகள் மற்றும் தோல்விகளை அவரிடம் சொல்வதில் எந்த பயமும் நமக்கு வேண்டாம். உங்கள் சிறந்த சிநேகிதராக அவருடன் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறகு அவருடைய பதிலுக்காக பொறுமையாக காத்திருங்கள். அதேபோல் தேவனுடைய தனிப்பட்ட ரகசியங்களையும் அவருடைய பரலோக ரகசியங்களையும் உங்களுக்கு காண்பிக்கும்படி அவரிடம் கேளுங்கள். நாம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய நட்பு வலுப்பெறும். தேவன் மோசேயிடம் இப்படித்தான் பேசினார். மேலும் அவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினான். நாமும் ஒரு சிநேகிதனைப் போல தேவனோடு நடக்கும்போது அவருக்கு அதிக கனி தரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும்.